சட்னிங்க எது ஒருத்தையும் சொன்னேன்னே தெரிலங்க, வீடியோ கட் ஆகிடுச்சு. வந்து மிளகுத்தூள் இப்போ இது செய்கிறதுக்கு இது வந்து இப்போ நம்ம கார சட்னிக்கு போட்டுக்கலாங்க. பூண்டு ஆல்ரெடியே பாருங்கள் பருப்பு விட்டேன். இந்த மிளகுத்தூள் அரைக்கிறதுக்கு தான் எல்லாமே எடுத்து வறுத்துட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து வீடியோ கட் ஆகிடுச்சிங்க. புளியும் போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம், எல்லாம் தூவி விடலாம். அப்படியே கொஞ்சோண்டு ஜீரகம், ஆஹா சின்ராசு பழி வாங்குறியா அப்படின்ற மாதிரி வருது. கொஞ்சம் வரமல்லி தூளுங்க, இது நம்ம வீட்டிலே போட்டுட்டோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு வீடியோ கையில் எடுத்துட்டுக்கிறேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. கட் ஆகிடுச்சி, அதனால ஏன் கட் ஆகிடுச்சுன்னு தெரில. இப்போ அதை நான் ஆராய்ச்சி பண்ணி உக்காந்துட்டு இருந்தேன்னா டக்குன்னு பொழுது போயிடும். நம்ம தேவைக்கு தகுந்த 2 வரமிளகா, 2 இல்லை கார சட்னி இல்லைங்களா, அதுக்கு ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாங்க. 5-6 மிளகாய் இருக்குதுங்க. ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். வீடியோ ஒரு கையில் எடுத்துட்டு கட் பண்ண முடியலைங்க. அதுக்கு வந்து ரெண்டாவே என்ன ஒரு காமெடி பாருங்களேன். தக்காளி வந்து எப்படி கட் பண்ணியிருக்கிறேன், கையில் அப்படியே ஒரே கையில் எடுத்துக்கிறேன். ஓகேங்க, வீணாக போட்ட மாதிரி போட்டு மிளகா வந்து நல்லா இருக்குங்க. நம்ம இதை தாளிக்கிறதுக்கு அது எதுக்காவது வச்சுக்கலாம் சட்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நம்ம தேவைக்கு இந்த கல் உப்பும் போட்டுக்கலாங்க. இன்னைக்கு வந்து கார சட்னி, இட்லி, எனக்கு இட்லி, தம்பிக்கு தோசை. எனக்கு பார்த்துக்கலாம். மக்களே வந்து இன்றைக்கி இவ்வளோ தான். கொஞ்சம் கடையில் வேலை இருக்கேன்னா ஒரு வாரன்றதில் 10 நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே இருந்துட்டேன். தேவையில்லாத அப்படியே ஓடிட்டே இருந்துட்டேன். அதனால் இன்றைக்கி இருந்து கிச்சனில் உட்காந்து ஒழுங்காக நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எல்லாருமே சும்மா அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, ஏன்னா அவங்களோட வேலைகளில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு காட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அது நமக்கு நடிப்பும் வேண்டாம், ஒரு வெங்காயமும் வேண்டாம். நம்ம எப்பவுமே உண்மையாக நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். விடுங்க, போங்க. பாய் மக்களே.